ஹல்லேலூயா. இந்த காலைவேளையில் நாம் பார்ப்பதில் இந்த சந்தோஷம் கர்த்தர் யாவரையும் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓகே, இன்னொரு கூட எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனம் 28 எடுத்து வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனம் 28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் இந்த வசனங்களில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆகையினால எல்லாரும் உங்களுடைய வேத புத்தகத்தை எடுத்து குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து வருகிற வாரங்களிலே நம்மளுக்கு வந்துட்டு குட் ஃப்ரைடே சர்வீஸ் உண்டு. அதற்கு பிறகு ரிசரக்ஷன் சண்டே நாம் ஆராதனை செய்வோம், நாம் கொண்டாடுவோம். அதை நிமித்தம் இந்த வாரத்தில கர்த்தருடைய சிலுவை மரணத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் தியானிக்கும்படியாக தேவன் எனக்கு உணர்த்தபடியால் இந்த வார்த்தையை உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை மறுபடியும் ஒரு தடவை நாம் வாசிப்போம். வாசிங்க. அப்பொழுது அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. தாகமாய் இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் மத்தியில நான் வாசிக்கிற அந்த வார்த்தை கர்த்தர் சொன்ன சிலுவை மரணத்தில் ஆண்டவர் எடுத்த அந்த வார்த்தை, நான் தாகமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எந்த கட்டத்துல நிற்கிறோம் அப்படின்னா, இந்த வேத பகுதியில எந்த கட்டத்துல நம்ம நிற்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு தெரியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்து நம்ம பல பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம். போன வருடத்திலும் இதை குறித்து நம்ம நிறைய காரியங்களை தியானித்து இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் சிலுவை மரணத்திலே அவர் கொண்டு வரப்பட்ட பிறகு அவருடைய கடைசி நிமிடங்களில சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு 7 வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. முதலாவது வார்த்தை அவர் பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிற வார்த்தை. இரண்டாவது வார்த்தை நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லுகிற இரண்டாவது வார்த்தை. மூன்றாவது வார்த்தை இதோ உன் தாயார் என்று சொல்லி யோவான் இடத்துல சொல்லுகிற அந்த வார்த்தை. நாலாவது வார்த்தை ஏலி ஏலி லாமா சபக்தானி, பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற நான்காவது வார்த்தை. ஐந்தாவது வார்த்தை நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை. ஆறாவது வார்த்தை எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிற வார்த்தை. ஏழாவது வார்த்தை பிதாவே இடத்தில் என்னுடைய ஆவியை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்கிற 7வது வார்த்தை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த பூமியில பேசின எல்லா வார்த்தைகளும் அது அர்த்தமுள்ள வார்த்தை. ஒரு இடத்துல கூட இயேசு அர்த்தமில்லாத வார்த்தைகளோ, அதாவது அளப்பறை பண்ணுகிற வார்த்தையோ, தேவையில்லாத வார்த்தையோ அவர் பேச கிடையாது. இன்னைக்கு நாம் வாசிக்கிற வேத பகுதியில் இருக்கிற எல்லா வார்த்தையும் அவர் இடத்திலிருந்து அந்த வந்த வார்த்தை எல்லாத்திற்கும் அர்த்தம் உண்டு. ஹல்லேலூயா. ஆகையால இந்த சிலுவை மரணத்தில் அவர் தொங்குகிற பொழுது அவர் சொன்ன இந்த 7 வார்த்தை இன்னும் அதிகமாய் முக்கியத்துவப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஏன்னா அதனுடைய கடைசி வார்த்தை. ஹல்லேலூயா. அப்ப இந்த கடைசி வார்த்தையில எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? போன வருஷத்துல இந்த 4 வார்த்தை 7 வார்த்தைகளை எந்த வார்த்தையை நம்ம தியானிச்சோம்னு சொல்லி யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? இருக்குங்களா? ஹல்லேலூயா. அது எத்தனை வார்த்தையா இருந்தா என்ன? போனது நம்ம பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அந்த வார்த்தையை குறித்து தியானித்தோம். அது 4வது வார்த்தை கர்த்தர் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போது சொன்ன வார்த்தை. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற அந்த வார்த்தை அது 5வது வார்த்தையாக இருக்கிறது சிலுவையில. அந்த வார்த்தை என்னன்னு சொன்னா, நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கதறுகிற வார்த்தை தான் அந்த வார்த்தை. ஹல்லேலூயா. எனக்கு தேவ பிள்ளைகளே, இயேசு நமக்கு தெரியும் அவர் கெத்செமனே தோட்டத்திலே ஜெபம் பண்ணும் பொழுது அவர் இந்த சிலுவை மரணத்தோடு
இருக்கக்கூடிய பாடுகளை அனுபவிக்க ஆரம்பித்தார். வெறும் சிலுவையில அறையப்படும் பொழுது மட்டுமல்ல, அவர் கெத்செமனே தோட்டத்துல ஒரு நாளுக்கு முன்னாடி அவர் கைது செய்வதற்கு முன்பதாக அவர் கெத்செமனே தோட்டத்துல அவர் தேவனுக்கு நேராய் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது அவர் தம்முடைய சிலுவை மரணத்திற்குள்ளாக அந்த வேதனைக்குள்ளாக அவர் போக ஆரம்பித்தார். ஏன்னா அவருடைய எல்லா வேர்வை துளிகளும் ரத்த துளிகளாய் பூமியில விழுந்தது என்று சொல்லி நாம் போன தடவை தியானித்தோம். ஹல்லேலூயா. அப்ப இருந்து அவருடைய சரீரத்தில் காணப்படுகிற ரத்தங்கள் வெளியே சிந்த ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. அப்ப அவருடைய சரீரத்தில் உள்ள ரத்தங்கள் எல்லாம் சிந்த 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 அடுத்தபடியாக போர் சேவகர்கள் வந்து அவரை கெத்செமனே தோட்டத்தில் கைது பண்ணுகிறார்கள். கைது பண்ண பிறகு அவரை நேர மத தலைவர்களுக்கு நேராக கொண்டு போய் அவரை விசாரணை செய்து அவரை சேவகர்கள் அறைய ஆரம்பித்தார்கள். இயேசுவை அறைந்த பின்பு அவரை கொட்ட ஆரம்பித்தார்கள். அவரை கொட்டின பின்பு அவர் மூஞ்சிலே காரி துப்ப ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு மறுபடியுமாய் அந்த ராத்திரியிலேயே அவரை அங்கிருந்து காய்வாவிடத்தில் கொண்டு போகிறார்கள், பிலாத்துவிடத்தில் கொண்டு போகிறார்கள். மறுபடியும் காய்வாவிடத்தில் மாதிரி மாதிரி விசாரணை 3 இடங்களிலே சுற்றி சுற்றி இயேசுவை குறித்து அவரை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரை கொண்டு போகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். பிறகு அவருக்கு சிலுவை மரணம் அவருக்கு தண்டனையாய் கொடுக்கப்பட்டது. அவர் மௌனமாய் இருந்தார். அவர் வாயை திறந்தவர்கள். அந்த இடங்களில வேதம் சொல்லுகிறது, அவர் தன்னை சிலுவைக்கு நேராக தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, யாரு வேணாலும் இப்ப என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க, இந்த சிலுவையை மறிக்கும்படியாக தான் நான் இந்த பூமிக்கு இறங்கி வந்தேன் என்று சொல்லி அவர் தன்னை முற்றிலுமாய் சிலுவைக்கு நேராக ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த இடங்களில் இயேசு ஒரு வார்த்தையும் பேசவில்லை. பிறகு அவருக்கு அந்த தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு போர் சேவகர்கள் அவர்களை கொண்டு போய் நீ யூதருக்கு ராஜாவா என்று சொல்லி அவரை கெட்ட வார்த்தையை பேசி நீ தேவகுமாரனா என்று சொல்லி அவரை பரியாசம் பண்ணி அவரை உடைத்து அவரை நகைத்து அவரை எத்தி அவரை அடித்து அவரை துன்புறுத்த ஆரம்பித்தார்கள். பிறகு அவருடைய சிரசில் ஒரு முள்முடி, ஒரு முள் செடி மூலியமாய் வந்த பின்னின ஒரு பெரிய முள் கொண்ட அந்த விஷச்செடியில் இருக்கக்கூடிய அந்த முள்ளை அவர் தலையில வைத்து கம்பினால் கோயினால் அடித்து அதை இறப்பினார்கள். நீதான் ராஜா, யூதர்களுக்கு ராஜா என்று சொன்னாயே, இதோ அவருக்கு கிரீடம் என்று சொல்லி அவருடைய தலையின் மேல வைத்து அடிக்கும் பொழுதும் அவருடைய தலையிலிருந்து தலைப்பகுதியிலிருந்து அந்த நரம்பு வழியாக ரத்தங்கள் உடம்பிலே வெளியாக ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. முதலாவது கெத்செமனே தோட்டத்தில் நமக்காக அவருடைய ரத்த துளிகள் சிந்தப்பட்டது. பிறகு முள்முடி காய்களினால் அவர் தலையிலிருந்து அப்படியே ஃபுல்லா அந்த ரத்தங்கள் எல்லாம் ரத்த நாணங்கள் எல்லாம் பிக்கப்பட்ட இடங்களில் இருந்து அப்படியே ரத்தங்கள் வழிய ஆரம்பித்தது. பிறகு அந்த தேவனை வெளியே சாட்டையினால அவர்கள் அடித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் அடித்த பல அடிகளிலே மிக காயங்கள் ஏற்பட்டது. 39 காயங்கள் அவர்களுக்கு சரீரத்தில் ஏற்பட்டது. அந்த 39 காயங்கள் மிகவும் ஆழமாக அவருடைய சரீரத்தில் ஏற்பட்டது. போர் சேவகர்கள் இவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. அதாவது நம்மை போல ஒரு சாதாரண பலம் கொண்ட மனிதர்கள் அல்ல. இவர்கள் எல்லோரும் well trained soldiers. இயேசுவை அடித்து நொறுக்கியவர்கள் சாதாரண பலம் கொண்ட மனிதர்கள் அல்ல. எல்லோரும் தயார் பண்ணப்பட்டு அந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு சோல்ஜராய் தயார் பண்ணப்பட்ட போர் சேவகர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய அடி சாதாரண மனுஷன அடி போல இல்லை. அந்த அடியை இயேசு நமக்காய் தாங்கிக் கொண்டார். ஹல்லேலூயா. அவர்கள் அடிக்கும் பொழுது இது போல அந்த ஆண்டிலே ஏறக்குறைய அந்த ஆண்டியை மட்டும் இயேசுவை சிலுவையில் அறைந்த அந்த ஆண்டியை மட்டும் 6000 பேருக்கு மேல சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார்கள்.
6000 பேர்கள் சிலுவையில் அறையப்படும் பொழுது அந்த வருடத்துல பல பேர் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பதாக அந்த தண்டனையை பெற்ற உடனே அவங்களை இந்த மாதிரி சாட்டையில போர் சேவர்கள் அடிக்கும் பொழுது அடித்தாங்க முடியாம அடிக்கும் பொழுது அந்த சாட்டையின் முதுகில் இருக்கக்கூடிய அந்த கொக்கி பகுதிகள் அவங்களுடைய உடம்பை பித்து அந்த சிறையை பித்து வரும் பொழுது அவங்க உடம்புல இருக்கிற உடல் உறுப்புகள் எல்லாம் வெளியே வந்து அங்கே சத்தமங்கப்பட வேண்டும் உண்டு. வேத வல்லுநர்கள் இவ்வாறமாய் சொல்லுகிறார்கள். பல பேர் அடி வாங்க இடத்திலேயே மறித்து போனார்கள். இப்படியாப்பட்ட ஒரு காயத்தை தேவன் நம்மளுக்காய் அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. 39 விதமான ஆழமான காயங்கள் அவருடைய சரீரத்துல பதிந்தது என்று வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இந்த 39 காயங்களும் ஒரு காயங்கள் அல்ல, ஒரு காயங்கள் அடிச்சு எடுக்கும் பொழுது அந்த சதை பிக்கப்படும் பொழுது மறுபடியும் அதுவேளையே இன்னொரு காயம் இயேசு நம்மளுக்காக ஏற்றுக்கொண்டார். வாயை அவர் திறக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது அவர் வாயை திறவாதிருந்தார். ஏனென்றால் தன்னை இதுவான பாடுக்குட்படுத்தும்படியாக அவர் ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஒப்பு கொடுத்த பிறகு அவரை கொடுமை செய்து மறுநாள் அவருக்கு மேல் ஒரு சிலுவையை ஏற்படுத்தி அவர் மேல் வைத்து அந்த சிலுவை ஏறக்குறைய 80 ஒரு 100 கிலோகிராம் இருக்கக்கூடிய சிலுவை. நீங்க பார்க்கிறதுக்கு அந்த சிலுவை இந்த மாதிரி ஒளி வளவளன்னு இருக்கிறது, அழகா இருக்காது. அது மரத்தினால செய்யப்பட்ட சிலுவை கரண்டு பொருளுமாய் இருக்கிறது. வேதம் சொல்கிறது அவருடைய முதுவை உழுக்கிற நிலத்தை போல மாற்றினார்கள். நம்ம கீழே பார்க்கணும், நம்மளோட காப்பேலாம் கோடு கோடா வரி வரியா இருக்கிற இதே போல அவருடைய முதுவை எல்லாம் பிராண்டி எடுத்தார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் தீர்க்க தரிசனமாக 22ஆம் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வளவாய் கொடுமைப்படுத்தப்பட்டு அந்த சிலுவையை அவர் மேல வைத்து அந்த பாரத்தை அவர் மேல வைத்து அங்கிருந்து ஏறக்குறைய ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடக்க முடியாமல் தள்ளாடி இயேசு நடந்து வருகிறதை நாம் பார்க்க முடியும். நடக்க முடிஞ்சு இல்லைங்க. சில பேர் சொல்லுகிறார்கள் அவர் தேவகுமாரனாய் இருக்கிறபடியால் அவருக்குள்ள அந்த தேவ பலன் அவருக்கு உதவி செய்து அந்த தெய்வீக தன்மையினால அவர் சிலுவை மரணத்தை ருசி பார்த்தார் என்று கிடையவே கிடையாது. அவர் தேவகுமாரன் என்பது உண்மைதான், தெய்வீக தன்மை உள்ளவர் உண்மைதான். ஆனால் சிலுவை பாடை அவர் 100க்கு 100 மனிதன் எப்படி பாடுகளை அனுபவிப்பானோ, வேதனை சரீரத்தில் அனுபவிப்பானோ, அதே போன்ற வேதனையை முற்றிலுமாய் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இவ்வண்ணமாக அவர் நடக்க முடியாமல் தள்ளாடி அந்த சிலுவையை சுமந்து கொள்வதற்கு தூக்கி செல்கிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. தூக்க முடியாமல் அவர் அதை இழுக்கும் பொழுது இன்னொருத்தரை வற்புறுத்தி அவருடைய சிலுவையை சுமந்து வரும்படியாக பின்னாடி தூக்கி கொண்டு வரும்படியாக போர் செய்வர்கள் கட்டளையிட்டார்கள் என்று மத்தேயு மார்க்கு சுவிசேஷத்தில் நாம் வாசிக்க முடியும். பிறகு அவரை அந்த இடங்களிலே கொண்டு போய் இப்பொழுது ஒரு கூர்மையான ஆணிகளை எடுத்து நாம் பார்க்கிற சின்ன வீட்டில் பார்க்கிற இந்த ஆணி கிடையாது. ஒரு மனிதனை சிலுவையில் தாங்கக்கூடிய அளவுக்கு வலிமை வாய்ந்த பெரிய ஒரு ஆணி, ஏறக்குறைய ஒரு 6 இன்ச்சு இருக்கும் என்று சொல்லி ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆணியினால தம்முடைய 2 கரத்திலும் அந்த சிலுவையை வைத்து அடிக்கும்படியாக ஒப்பு கொடுத்தார். நம்ம கையில யாராவது ஒரு ரோட்டான் எடுத்து அடிக்கிறதுக்கு ஸ்கூல்ல டீச்சர் இல்ல நம்மளுடைய அப்பா அம்மா அடிக்கிறதுக்கு இப்படி கையை நீட்டுன்னு சொன்னா நீட்டிட்டு எங்க அடி விழுந்துமோ கட்டு நம்ம எடுத்துருவோம், உடனே நம்ம கையை இழுத்துருவோம். அதனுடைய குணம் அந்த வலி தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு, ஆனா இயேசு அவருடைய கைகளில ஆணிகளை வாங்கும்படியாக தன்னுடைய கைகளை அவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பிறகு கைகளில் 2 கைகளில் ஆணிகள் அடித்த பிறகு அவருடைய 2 கால்களையும் ஒன்று சேர்த்து கொஞ்சம் மேல தூக்கி வைத்து அதையும் ஆணி அடித்தார்கள்.
ஏன் அப்படி தூக்கி வைத்து ஆணி அடித்தாங்கன்னு சொன்னா, கீழே வைத்து ஆணி அடித்தா கொஞ்ச நேரத்திலே சிலுவையில தொங்கும் பொழுது அவன் உயிர் போயிடும். ஆகையினால கொஞ்சம் தூக்கி வைத்து ஆணி அடிச்சு அவங்க உடம்ப கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி தாங்கிறதுனால அவங்க லங்ஸ் மற்ற பகுதிகள் எல்லாம் இன்னும் ரத்த ஓட்டம் சீரா ஓடும் பொழுது அவங்களுடைய சரீரம் அவ்வளவு சீக்கிரமா மரிச்சு போவாது. இன்னும் நேரம் போய் மரிச்சு போகும். அப்ப நேரம் ஆவ ஆவ அந்த சிலுவையில அவங்க கொடுமையான வேதனையும் வலியையும் அனுபவிச்சு துடிதுடிச்சு சாகணும் என்பதற்காக இவ்வண்ணமாக சிலுவை மரணத்தை ரோமர்கள் கொடுத்தார்கள். ஏன் விதமான ஒரு கொடுமையான ஒரு மரணத்தை போர் சேவகர்கள் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த நாட்களில் அந்த உலகத்தையே முழுவதுமாய் ஆட்சி செய்த இந்த ரோமர்களுக்கு விரோதமாக யாரும் எழுதி விடக்கூடாது, யாரும் சட்டத்துக்கு விரோதமாக செயல்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி இவ்வண்ணமான ஒரு 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 பனிஷ்மெண்ட், இவ்வண்ணமான ஒரு தண்டனையை அவர்கள் நியமித்து விட்டார்கள். ஆனால் தேவன் நம்மளுக்காக இந்த சிலுவை மரணத்தை அவர் தேர்ந்தெடுத்தவராக இருக்கிறார். ஏனென்ற வசனம் சொல்கிறது, சிலுவையில் போடப்பட்டவன், மரத்தில் தூக்கி போடப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்கிறது. ஆகையினால் நமக்காக சிலுவையில் சபிக்கப்படும்படியாக அவர் இவ்வண்ணமாய் சிலுவை மரணத்தை தேர்ந்தெடுத்தவராக இருந்தார். ஹல்லேலூயா. ஏன் சிலுவையில் அவர் சபித்துக் கொள்ளப்பட வேண்டும்? ஏனென்றால் நம்மளுடைய சாபத்திலிருந்து நம்மளை மீட்டுக் கொள்ளும்படியாக, நமக்கு வர வேண்டிய எல்லா விதமான சாபமும் அவர் மேல் வரும்படியாக சாபத்தை முற்றிலுமாக ஏற்றுக்கொள்கிற சிலுவை மரணத்தை தேர்ந்தெடுத்தவராக இருந்தார். இப்பொழுது அவரை சிலுவையில் அழைத்து விட்டார்கள். அழைத்துவிட்ட பிறகு போர் சேவகர்கள் கீழிருந்து அவர் விடைக்கிறார்கள், பரிகாசம் பண்ணுகிறார்கள். அவருடைய வஸ்திரத்தை முறிந்து, வேதம் சொல்லுகிறது, அவருடைய வஸ்திரத்தை முறிந்து அதற்கு சீட்டு போட்டார்கள், துண்டு துண்டாய் பிரித்தெடுக்கும்படியாக என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய வஸ்திரத்தை முறிந்தார்கள் என்றால் அவர் சிலுவையிலே நிர்வாணமாய் தொங்கிக் கொண்டிருந்தார். நாம் பார்க்கிற பல படங்களிலும் பல போஸ்டர்கள்ல இயேசு சிலுவையில் இருப்பது போல, அதுல ஒரு வெள்ளை துணியோ ஒரு சோப்பு துணியோ போட்டு இருக்கிறது போல, அந்த மானங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது போல, உடல்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது போல போடப்பட்டிருக்கிறோம். ஆனா அது உண்மை கிடையாது. ஏன்னா உண்மையா இருந்தது நிர்வாணமாய். அந்த நிர்வாணத்தை யாரும் காட்ட முடியாது. இயேசு நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு 33 வயது இருக்கக்கூடிய ஒரு வாலிபன், முழு பெலமும் தன் சரீரத்தில் இருக்கக்கூடிய யூதர்களை பொறுத்தவரை 30 வயதோடு அவர்கள் வெளியே போய் வேலை செய்யலாம். அவர்கள் திருமணத்துக்கு ஆயத்தமாகிறார்கள். இப்படியாப்பட்ட ஒரு கோட்பாடு அவர்களுக்கு உள்ளது. அப்ப 33 வயசு இருக்கக்கூடிய ஒரு இளம் வாலிபனாய், முழு பெலமும் தன் சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாய், வாலிபனாய் இயேசு இருக்கும் பொழுது தன்னை இந்த சிலுவை மரணத்தில் ஒப்பு கொடுத்தார். அந்த சிலுவையில அவர் நிர்வாணப்பட்டு, ஏன் தெரியுமா? தங்களுடைய மானம் மறைக்கப்படும்படியா. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் செய்கிற எல்லா தவறுகளையும் கர்த்தர் வெளியரங்கமாய் ஒரு டிவியில ஒரு காட்சியை காட்பது போல, நாம் என்னென்ன தவறு செய்தோமோ அதை ஒரு காட்சியை போல கர்த்தர் அப்படியே தொடர்ந்து காட்ட ஆரம்பித்தார்னு சொன்னார். இன்னைக்கு ஒருத்தர் கூட நினைக்க முடியாது. நம்மளுடைய மானம் காக்கப்படும்படியா கர்த்தர் சிலுவையில மானத்தை இழந்து போனார். ஹல்லேலூயா. இப்படி தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு கடைசி நிமிஷம், அவருடைய மரணத்துடைய கடைசி ஏறக்குறைய 3 மணி நேரம் அவர் அந்த சிலுவையில உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். சந்தோஷமா காத்துக்கிட்டு இல்லைங்க, உற்சாகமா இல்லைங்க, உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அப்ப கடைசியாக அவர் எப்ப சாப்பிட்டிருப்பார், தண்ணி குடிச்சிருப்பார்னா, கடைசியா தன் சீஷர்களோடு உட்கார்ந்து அந்த பந்தியை செலுத்தும் பொழுது, அந்த கடைசி சப்போஸ் அவர் பண்ணும் பொழுது அப்ப குடித்தது தான் அந்த தண்ணி, அப்ப சாப்பிட்டது தான் அந்த சாப்பாடு. நடுவில் இடைவெளியில எங்கேயுமே அவருக்கு எதுவுமே இல்லை. இப்ப சிலுவையில தூங்கிக் கொண்டிருக்கிறார். இப்ப சிலுவையில தூங்கிக் கொண்டிருக்கிற அந்த இயேசு 7 மிக முக்கியமான வார்த்தைகளை சொல்லுகிறார். அதுல ஒரு வார்த்தை, 5வது வார்த்தை தான், நான் தாகமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தினுடைய ஆரம்பத்தை நல்லா பாருங்கள். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று
இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஹalleluya. அப்ப அவர் சொல்லுற வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கும் என்று சொல்லி யோசித்து பாருங்கள். ஹalleluya. கர்த்தர் இன்னைக்கு இந்த காரியத்தை நாம் தியானித்து அதற்குள்ள இருக்கக்கூடிய ஆழமான சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வாராக. இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் எந்த இடத்துல இப்ப ஆண்டவர் இருக்கிறார் என்றதுக்காக தான் அந்த பயணத்தை நம்மளுக்கு நான் வந்து சொல்லி காமிச்சேன். ஹalleluya. முதலாவது காரியம் இயேசு அவங்க சொல்லுகிறது நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ரெண்டு விஷயம் அதுக்குள்ள அடங்கியிருக்கிறது. மிக முக்கியமான ரெண்டு விஷயம். ஒன்று, தன்னுடைய சரீர பிரகாரமாக இயேசு தாகமாய் இருந்தார். ஏன்னா இவ்வளவு நேரம் நான் சொல்லும் பொழுது அவர் ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த லாஸ்ட் சப்பர் கடைசியா அவர் தன் சீஷர்களோடு அந்த நற்கரணையில அந்த பந்தியை எடுக்கும் பொழுது அந்த இடத்துல குடித்ததுதான். அதற்கு பிறகு அவர் எந்த சாப்பாடு அவருக்கு கொடுக்கப்படல, எந்த தண்ணீரும் அவர் குடிக்கல. அதற்கு பிறகு இந்த இடங்களில அவருடைய வேலை துணி கெத்செமனே தோட்டத்துல சிந்தப்பட்டது. அவரை அடித்தார்கள், உதைத்தார்கள், துப்பினார்கள், கேவலப்படுத்தினார்கள். தலையின் மேல முள்முடியை வைத்து அடிக்கும் பொழுது அவருடைய தலையிலிருந்து நரம்பெல்லாம் பிச்சு கொண்டு அதுல இருந்து ரத்தம் கொடுக்க ஆரம்பிச்சது. அதற்கு பிறகு வெடிய வெடிய போச்சவர்கள் அவருடைய சரீரத்துல காயங்கள், அநேக காயங்கள் உண்டாகும்படியாக மாறி மாறி அவரை அடித்து அவருடைய சுதையை கிழித்து அதிலிருந்து ரத்தங்கள் எல்லாம் அந்த இடம் முழுவதுமாய் அப்படியே சிந்தி ரத்த ஆறாய் ஓட ஆரம்பித்தது. அவருடைய சரீரங்களில் இருந்து எவ்வளவு ரத்தம் வழியாக இருக்கும். சாதாரணமா ஒரு அடிப்படை கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாலே நமக்கு மயக்கம் வந்துடும். உடனே நம்ம என்ன கேட்போம்? தண்ணி குடிக்கிறேன், ரெண்டு பாடல் பாடிட்டு ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டால் ஐயோ ரொம்ப தாகமா இருக்கு. இது இயற்கை. ஆமென். ஹalleluya. அப்ப இயேசு அவ்வளவு ரத்தங்கள் அவருடைய சரீரத்திலிருந்து ஏறக்குறைய 30 மணி நேரத்துல அவ்வளவு ரத்தங்கள் கொட்டப்பட்டிருந்த அவருடைய மாமிசங்கள் எவ்வளவு பலவீனப்பட்டிருக்கும் என்று யோசிச்சு பாருங்க. ஹalleluya. 22ஆம் சங்கீதம் 5ஆவது வசனத்தில் விதமாய் போடப்பட்டிருக்கிறது. என்னுடைய உதடு நாவு உதடோடு ஒட்டிக்கொண்டது, மிகவும் வியாகுலப்படுகிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் இடத்துல எழுதுகிறார். தீர்க்க தரிசனமா. ஹalleluya. முதலாவது அவருடைய சரீரத்துல மிகுந்த வேதனை உண்டாகி அவருடைய மாமிசத்துல அவர் உண்மையாகவே தாகம் கொண்டவராக இருந்தார். ஹalleluya. ஹalleluya. இருந்த போதிலும் அவர் சொல்லுகிற இந்த வார்த்தைக்கு பின்னாடி இன்னொரு காரியம் ஒன்று, தன்னுடைய ஆத்துமாவிலே அவர் தாகம் உள்ளவராக இருந்தார் என்று சொன்ன பார்க்க முடியும். ஹalleluya. இந்த இரண்டு பிரிவாக சில காரியங்களை நாம் வாசிக்க போகிறோம். முதலாவது என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 27:34. கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அதை குடிக்க ருசி பார்த்து அதை குடிக்க மனதில்லாமல் அவர் இருந்தார். இன்னொரு பகுதியை எடுத்து வாசிங்க. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 15ஆவது அதிகாரம் 23ஆவது வசனத்தை வாசிங்க. வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. வெள்ளை போலமும் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்க வாசித்த இந்த ரெண்டு பகுதியிலும் வெவ்வேறாய் இருக்கிற போல இருந்தாலும் ரெண்டுமே ஒரே சம்பவம் தான். இது எப்ப நடக்குது அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு கொண்டு போவதற்கு முன்பதாக அந்த கொல்கதா மலையில அவரை ஏற்றி கொண்டு போகும் பொழுது அவர் தள்ளாடுகிறார். அந்த சிலுவையை அவரால் சுமந்து செல்ல முடியவில்லை. அவர் தள்ளாடி தள்ளாடி நடக்கிறார். இவரை சீக்கிரமாய் நடத்தி கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி போஸ்டர்கள் என்ன பண்றாங்கன்னா, கசப்பு கலந்த காடி, கசப்பு கலந்த ஒரு விதமான தண்ணீரை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறார். என்னன்னு சொன்னேன்,
பார்த்தோம்னு சொன்னா அது ஒரு வகையான விதைகள் என்று ஆங்கில பைபிள்ல போட்டிருக்கு. அப்படின்னா அதோட அர்த்தம் என்னன்னா, அதை யாருக்கு கொடுப்பாங்கன்னா இந்த சிலுவை மரணத்திற்கு போறவங்களுக்கு இப்படியாப்பட்ட திராட்சை ரசம் கலந்த பானத்தை கொடுப்பாங்க. இந்த திராட்சை ரசம் வந்து இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதை குடிக்கும் பொழுது அது ஒரு குளோரோஃபார்ம் மாதிரி அவங்களுக்கு வழி தெரியாம அந்த வழியை தாங்குவதற்காக இப்படியாப்பட்ட தண்ணீரை வந்து கொடுப்பாங்க. எதுக்காக இப்படியாப்பட்ட தண்ணீரை கொடுக்கணும்னு சொன்னா, இங்க இருந்து அவங்க சிலுவை மரத்துல கொண்டு போய் அவங்க கொடுக்கப்பட்ட அந்த தண்டனை நிறைவேற்றுவதற்காக வழியிலே இவங்க வந்து உழுது பெருசா நாளி இறந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக இங்க இருந்து அவரை சீக்கிரமா கொண்டு போகணுன்றதுக்காக அவருக்கு அந்த கசப்பு கலந்த அந்த காடியை வந்து கொடுத்தாங்க. அப்ப அதை கொடுக்கும் பொழுது இயேசுவை ருசி பார்த்த பின்பு, மத்திய சுவிசேஷத்துல போடப்பட்டிருக்குது, இயேசுவை ருசி பார்த்த பின்பு அவர் அதை குடிக்க மனதில்லாமல் இருந்தார். அவர் அதை குடிக்க விரும்பவில்லை. மார்க் எழுதிய சுவிசேஷத்துல போடப்பட்டிருக்கிறது, வெள்ளை கோலம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். மிகவும் தாகத்தோடு இருந்த இயேசு, மிகவும் வேதனையோடு இருந்த இயேசு, மிகவும் வலியோடு இருந்த இயேசு அதை குடிக்கும்படியாக எடுத்துக் கொள்ளாமல் அந்த பானத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதற்கு பிறகு சிலுவை மரணத்தில் தாகம் என்று அவர் கூச்சலிட்டு கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் அந்த இடத்துல அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை? ஏன் அதை குடிக்கவில்லை? ஏன்னா இதுக்குள்ள ஒரு விஷயம் அடங்கியிருக்கிறது. என்னன்னா, அவர் தன்னுடைய சரீரத்துல அவர் வாங்கின எல்லா விதமான வேதனைகளுடைய வழியை முற்றிலுமாய் அவர் அதை உணர வேண்டும் என்பதற்காக, அதிலிருந்து ஒரு வழி கூட அவருக்கு மறைஞ்சி போகாம எல்லா வழியும் அவருடைய சரீரத்துல அவர் உணர வேண்டும் என்பதற்காக அவர் அந்த தண்ணீரை, அந்த பானத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! ஏன் எல்லா வழியும் அவருடைய சரீரத்தில் அவர் ஏற்றுக்கொண்டு அதை அவர் உணர வேண்டும்? இன்னைக்கு நாம் படுகிற எல்லா வழிகளிலும் அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு சில நேரங்களில் நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என்னுடைய வேதனை உங்களுக்கு தெரியல ஆண்டவரே, என்னோட வழி என்னன்னு உங்களுக்கு தெரியல ஆண்டவரே, என்னோட பாதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியல ஆண்டவரே, இப்படின்னு நம்ம சமயத்துல சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனா அன்னைக்கு அவர் என்ன பண்ணாருன்னா, நம்ம இப்படியா வேதனை வழிகள் பாடுகள் படக்கூடாது என்பதற்காக எல்லா வழியையும் அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக அந்த பானத்தை குடிக்க மனதில்லாமல் இருந்தார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அப்படி என்றால் அவர் முழுமையாக 100% முழுமையாக அந்த சிலுவையை அவர் ருசி பார்த்தவராய் தன்னை ஒப்புக் கொடுத்தார். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட தேவன், எவ்வளவு அன்புள்ள தேவன்! இந்த தேவனை நம்ம வருடத்துல ஒரே ஒரு நாள் குட் ஃப்ரைடே வரும்பொழுது மட்டும் நினைவு கூர்ந்து அது மட்டும் நம்ம யோசிச்சா போதுமா? அல்லது வாரத்துல ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய பிராபோஜனை நம்ம பங்கு பெறும் பொழுது மட்டும் உன் மரணத்தை நான் நினைவு கூறுறேன் ஆண்டவரே அப்படின்னு சிலுவையில் நீங்க தொங்குனீங்க அப்படின்ற மாதிரி ஒரு காட்சி அப்படியே ஒரு சிந்தனைகளை அப்படியே வச்சு நினைச்சிட்டு அப்படியே நம்ம வச்சிருக்கோமா? நம்முடைய ஒவ்வொரு நாளிலும், ஒவ்வொரு மணி நேரங்களிலும், ஒவ்வொரு நிமிடங்களிலும் அந்த தேவனுடைய சிலுவை மரணத்தை நாம் சிந்தனையில வைத்தவர்களாக இருக்க வேண்டும். 53ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், பிதாவான தேவன் அவரை நொறுக்க சித்தமானார். இன்றைக்கு நம்மளுடைய பிள்ளை நமக்கு முன்னாடி கதறி அழுகிறத நம்மளால பார்க்க முடியும். நம்ம ஒவ்வொரு அடிச்சு கதறி அழுதாலும் கொஞ்ச நேரம் செலுத்திட்டு போய் அணைச்சிடுவோம். காயங்கள் அடிக்கும் போது கோபத்துல வேகமா அடிப்பட்டுட்டா கூட, பார்வரா காண்டி கையில விழுந்துட்டா கூட, அந்த காயங்கள் அந்த அடி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? திருப்பி போய் அந்த காயங்களுக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். வேதம் சொல்லுகிறது, பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை நொறுக்க அவர் சித்தமாகி தன்னை நம்மளுக்காக ஒப்புக் கொடுத்தார். அப்ப நம்மளை எவ்வளவு அதிகமாய் அவர் நேசிக்கிறார், எவ்வளவு அதிகமாய் நம்மளை நம்மேல அவர் அன்பு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! அப்பொழுது ஆண்டவருக்கு கொடுக்க கொடுத்த இந்த பாரத்தை அவர் கொடுக்க விரும்பவில்லை. ஆனா அதுக்கு காலம் வந்துச்சா? கண்டிப்பா இருந்துச்சு. சரீர பிரகாரம் காலம் அதிகமாக இருந்துச்சு.
வாங்கும்படியாக அவர் கொடுத்த ஒரு வானத்தை அவர் நிராகரித்தார். ஹல்லேலூயா. அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. பிறகு சிலுவையில இந்த 5வது வார்த்தையாக எனக்கு தாகமாக இருக்குன்னு சொல்லி எதுக்காக இந்த இடத்துல அவர் சொல்லணும்? அந்த வசனத்தை மறுபடியும் ஒரு தடவை நம்ம வாசிப்போம். வாசிங்க 19:28. மறுபடியுமாய் ஆண்டவர் அதில் சொல்றார், அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. அப்ப அவர் தாகமாய் இருப்பது உண்மைதான். ஆனா அவருடைய தாகத்தை மட்டும் அவரு யோசிச்சு இந்த வார்த்தையை அவர் சொல்லல. அவர் சொல்வதற்கு முன்பதாக ஒரு வார்த்தையை சொல்கிறார், அதன் பின்பு. எதற்கு பின்பு? அதன் பின்பு. அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா 4வது வார்த்தை, பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்? ஹல்லேலூயா. அப்ப அவர் சொல்லுகிற இந்த வார்த்தை எப்ப சொல்றாருன்னா, பிதாவினால் கைவிடப்பட்ட தேவன், பிதாவோடு கூட இருந்த அந்த உறவு துண்டிக்கப்பட்ட தேவன் அனாதையாய் சிலுவையில ஒரு ஆதரவும் இல்லாமல் எல்லா மனுக்குலத்தின் பாவங்கள் முற்றிலுமாய் அவர்கள் சுமந்த பிறகு அதன் பின்பு அவர் சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது என்று. ஹல்லேலூயா. எதற்காக நாம் வந்தோம்? எல்லாம் நிறைவேறிற்று, எல்லாம் முடிந்தது, பிதாவுடைய சித்தத்தை செய்யும்படியாய் எல்லாம் முடிந்தது. அது மாத்திரமல்ல, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. அடுத்தது 2வது அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, வேத வார்த்தை நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப வேத வார்த்தை தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே. ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க 69ஆம் சங்கீதம் 21வது வசனம். 69:21. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை கொடுத்தார்கள். என் ஆகாரத்துக்கு கசப்பு கொடுத்தார்கள், என் காடிக்கு, என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இதுதான் அந்த தீர்க்க தரிசன வசனம். ஹல்லேலூயா. இது எப்ப நிறைவேறிச்சு? ஓகே, மறுபடியும் வாங்க யோவான் 19:28 வாசிச்சோம்ல, இப்ப 29 வாசிங்க. காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. என்னவா? காடி நிறைந்த பாத்திரம். காடி நிறைந்தனா அந்த தண்ணீர், அந்த மாதிரியா அவங்க மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த தண்ணீர் வந்து அங்க வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காடானை காடிலே தோய்த்து ஈசோப்பு தண்ணீர் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. யாருன்னா போர் சேவகர்கள். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த போர் சேவகர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இப்ப சிலுவை மரணத்துல உங்களிடம் இருக்கிற அந்த அவங்களை பொறுத்த வரைக்கும் குற்றவாளிகள், சிலுவையில தண்டிக்கப்படுகிறவர்கள், அந்த இடத்துல யாரெல்லாம் அந்த டைம்ல வந்துட்டு, அதாவது அந்த அந்த குற்றத்தை, அந்த தண்டனை நிறைவேற்றும்படியாக அந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறார்களோ, நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த அதிகாரிகள், அந்த நபர் சிலுவையில மறித்து அவர்களை எடுக்கிற வரைக்கும் அவங்களுடைய டியூட்டி அங்க இருக்கு. அது வரைக்கும் அவங்க எல்லாருமே அங்க வேலை செய்யணும். சில பேரு கொலவுயிரா குத்துயிரா பல மணி நேரங்கள் அப்படியே உள்ள கிடப்பாங்க, ஒரு நாள் ஃபுல்லா கிடப்பாங்க. அது வரைக்கும் அவங்க சாப்பிட வரைக்கும் எல்லாருமே அந்த போர் செய்வர்கள் அங்கேயே இருந்து வெயிட் பண்ணுவாங்க, அவரை சாகடிச்சு அதுக்கு பின்னாடி அந்த தண்டனையை நிறைவேற்றுவதற்காக. அப்ப நீங்க பாருங்க, இந்த வசனத்தை மறுபடியும் கவனிங்க. 29 காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அப்படின்னா வைக்கப்பட்டதுன்னா அங்க தண்ணீர் நிறைந்த ஒரு பாத்திரம், அந்த தண்ணி வந்து மிக்ஸ் பண்ண ஒரு பாத்திரத்தில் உள்ள தண்ணி அங்க வைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்காக வைக்கப்பட்டிருக்குன்னா இயேசு கிறிஸ்துவுக்காக வைக்கப்படல. அந்த தண்ணி அங்க இருக்கிற எல்லா போர்ச்சேவர்களும், அங்க வேலை செய்யறவங்க எல்லாரும் அவங்க குடிக்கிறதுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அது
அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்துல இயேசு சொல்றாரு, நான் தாகமா இருக்கிறேன்னு சொல்லி அவர் கூச்சலிடும் போது என்ன நடக்குதுன்னா, அங்கே இருந்து அந்த போச்சேவகன் ஓடி அவர்கள் கடல் காளானை காடியை தொய்த்து ஈசோப்பு தண்ணில் மாட்டி அவர் வாயின் இடத்தில் நீட்டி கொண்டு வந்தார்கள். அப்படின்னா கடல் காளான்னா அது என்ன அர்த்தம்னா, இப்ப நம்ம எல்லாம் ஸ்பாஞ்ச் இருக்குது. ஒரு ஸ்பாஞ்ச்ல நம்ம தண்ணியில போட்டு எடுத்தோம்னா அந்த ஸ்பாஞ்ச் எடுத்து தண்ணியெல்லாம் உறிஞ்சிடும். அந்த காலத்துல இந்த ஸ்பாஞ்ச் எல்லாம் கிடையாது. அப்ப கடலுடைய காளான் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த காளான தண்ணிக்குள்ள நீங்க செல் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த காளான் வந்து தண்ணியை வந்து உறிஞ்சிடும். அப்ப அதை என்ன பண்ணாங்க, ஈசோப்பு தண்டினால், இது எல்லாமே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிற வார்த்தை. ஆனா நம்ம பார்க்க முடியாது, நம்மளுக்கு டைம் பத்தாது. அதனால குறிப்பிட்டு எழுதி வச்சிருக்கிறேன். அப்ப ஈசோப்புங்கிற அந்த தண்டி வந்து என்ன ஆகும்னா, பலியாகக்கூடிய ஒரு காரியத்துக்காக பயன்படுத்தக்கூடிய மெத்தட். அதில் அந்த ஈசோப்பு தண்டில் அந்த காளானை துவைத்து அதிலே வைத்து அதில் இயேசுவுக்கு வந்து தண்ணீர் கொடுக்கும்படியாக இந்த போசைவர்கள் கொடுத்தார்கள். நாம் பார்க்கிறோம். முதல்ல பார்த்த அந்த வேத வசனம் நிறைவேறத்தக்கதாக இயேசு நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி கூச்சலிடுகிறார். ஹalleluya, ஹalleluya. முதலாவது நான் சொன்ன மாதிரி அவருக்கு உண்மையாகவே மாமிசத்துல அநேக வேதனை உண்டானபடியால், அநேக ரத்தங்கள் வெளியானபடியால், அநேக காரியத்துல பாதிக்கப்பட்டபடியால் அவர் தாகமாக இருந்தார். இரண்டாவது அவருடைய ஆவிக்குரிய காரியத்துல முதல்ல அவர் அதை சொல்வதற்கான முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வேத வசனம் நிறைவேறும்படியாக நான் தாகமாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. மரணத்துடைய கடைசி தருவாயில நிற்கிற இயேசு இன்னும் வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த வார்த்தைக்கு தன்னை உட்படுத்தி அதுக்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்தவராக சிலுவையில இந்த வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்க முடியும். இதற்கு கவனமாக கவனிக்கிறீங்க. இன்னைக்கு ஒருவேளை தேவனுக்காக நம்ம நிந்திக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறத்தக்கதாக, அவருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக நாம் செயல்படுகிறவர்களாக இருப்போமா? நம்ம வாயிலிருந்து கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படுதலான செயல்களோ அல்லது வார்த்தையோ நம்முடைய வாயிலிருந்து வெளியாகுமா? அல்லது கர்த்தரை முதுமுதுக்க ஆரம்பித்து விடுவோமா? ஆனா இயேசு கிறிஸ்து அவர் சொல்றாரு, நான் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நான் தாங்க முடியாத அந்த தருணம், நாலாவது வார்த்தை, பிதா என்னை கைவிட்டு விட்டார். இதுக்கான அர்த்தத்தை போனதாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். கைவிடப்பட்ட நான் இப்போது எல்லாம் முடிந்தது. அதற்கு பின்பு வேத வசனம் நிறைவேறத்தக்கதாக நான் சொல்லுகிறேன், நான் தாகமாக இருக்கிறேன். ஹalleluya. இந்த தாகமாக இருக்கிறேன் என்பதற்கு முதல் அடையாளம் என்னன்னு சொன்னா, கர்த்தருடைய வேத வசனத்திற்கு இன்னும் தன்னை கீழ்ப்படுத்தினவராக, கீழ்ப்படிந்தவராக சிலுவையில அவர் ஒப்பு கொடுத்து இன்னும் அந்த கீழ்ப்படுதலுக்குள்ளாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஹalleluya. எதற்காக? உங்களுக்காக, எனக்காக. ஹalleluya, ஹalleluya. நீங்க வாசி பார்க்கலாம். 22ஆம் சங்கீதத்துல தாவீது எழுதுகிறார், இயேசு பிறப்பதற்கு பல வருஷங்களுக்கு முன்பதாகவே பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வெளிப்பாடு மூலமாக 22ஆம் சங்கீதத்துல இயேசு என்ன பாடுகிறாரோ எல்லாம் அவருக்காய் வந்ததாய் நினைத்து அவர் சித்தரித்து எழுதுகிற அந்த வேத வசனத்தை நீங்கள் வாசிக்க முடியும். எல்லாம் தீர்க்க தரிசனங்களாக எழுதப்பட்டது. அந்த தீர்க்க தரிசன வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில இந்த வார்த்தையை சொல்வதை நாம் பார்க்க முடியும். ஹalleluya. அடுத்தது இரண்டாவது ஒரு காரியம் ஒன்று உண்டு. என்னன்னு சொன்னா, இயேசு எதுக்காக தாகமாய் இருக்கிறேன் என்று தன்னுடைய ஆத்மாவிலிருந்து சொல்லுகிற இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, என்னோட கூட எடுத்து வாசிங்க. 42ஆம் சங்கீதம் வசனம் 1-2 வாசி. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவன் உள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது.
நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். ஹalleluya. ஹalleluya. நமக்கு எல்லாம் நன்றாய் தெரிந்த ஒரு வேத பகுதி இது. மறுபடியும் வாசிங்க. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. மானானது எப்படி நீரோடைக்காக வாஞ்சித்து கதறுகிறதோ அதே போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லி இந்த வசனத்தை தாவீதின் சங்கீதத்தில் நாம் பார்க்க முடியும். ஹalleluya. அப்ப இந்த வசனமும் இந்த சிலுவை மரணத்தில் சொல்ற தாக்கத்திற்கும் என்ன அர்த்தம், இங்க என்ன கனெக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, சங்கீதக்காரர் எழுதுகிறாரு, எப்படி ஒரு மாடு அந்த நீரோட அந்த தண்ணிக்கு வாஞ்சித்து அப்படியே கதறதோ, காலத்துல கதறதோ, அதே போல என்னோட ஆத்துமா உண்மையின் மேலே வாஞ்சித்து கதறுகிறதா இருக்கிறது என்று சொல்லி அவர் சித்தரிக்கிற அந்த வார்த்தை தான் வேத பகுதியாக இருக்கிறது. அப்ப இயேசு சிலுவையில சொன்ன இந்த தாகத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பவம், என்ன கனெக்ஷன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதற்கு ஒரு வசனத்தை, அதாவது அதுக்கு ஒரு வார்த்தைக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன், இப்பொழுது அவர் பிதாவானவரால் கைவிடப்பட்டவராய் சிலுவையில் கைவிடுகிறார். இதற்கு முன்னாடி பிதாவுக்கும் இயேசுவுக்கும் ஒரு தடவை கூட அந்த உறவில எந்த பாதிப்பும் வந்ததே கிடையாது. பிதாவுக்கும் இயேசுவுக்கும் நடுவுல எந்த பிளவும் இதுக்கு முன்னாடி வந்ததே கிடையாது. அப்ப இயேசுவுக்கும் பிதாவுக்கும் நடுவுல பிளவு வந்ததுக்கு காரணம் நம்மளுடைய பாவங்கள். ஹalleluya. இயேசுவுக்கும் பிதாவுக்கும் நடுவுல வந்த அந்த பிளவுக்கு காரணம் நாம் செய்த பாவங்கள். ஹalleluya. மனுக்குலம் செய்த பாவங்கள். இந்த பாவங்கள் எல்லாம் தேவன் மேல் போடப்பட்ட உடனே பிதாவானவரால கைவிடப்பட்டார் இயேசு. ஆகையால கைவிடப்பட்ட இயேசு இப்பொழுது பிதாவை பார்த்து சொல்லுகிற அந்த ஆவிக்குரிய அர்த்தம், நான் தாகமாக இருக்கிறேன். மானானது எப்படி நீரோடைக்கு வாஞ்சித்து கலந்தோ அதே போல இந்த நிமிடம் உம்மால் கைவிடப்பட்டேன். நானே உம்முடைய ஆவிக்காக, உம்முடைய உறவுக்காக என் ஆத்துமா வாஞ்சித்து கலங்குகிறது என்று சொல்லி அதற்குள் உட்படுத்துகிற இந்த வார்த்தை தான், நான் தாகமாக இருக்கிறேன். ஹalleluya. ஹalleluya. இயேசு சிலுவையிலே தாகமானவர். எதற்காக? பிதாவுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய உறவு துண்டிக்கப்பட்டதுனால. எதற்காக துண்டிக்கப்பட்டது? மனுக்குலத்தின் பாவத்தின் நிமித்தமாக பிதாவோடு இயேசுவோடு இருந்த அந்த உறவு பாதிக்கப்பட்டது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் அப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன். ஹalleluya. ஹalleluya. அப்ப இயேசுவானவர் தாகமாய் தன் பிதாவின் இருக்கிறபடியால் அவர் சொல்லுகிற இந்த தாகமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தைக்குள்ளாக அடங்கியிருக்கிற இன்னொரு காரியமாக இருக்கிறது. முதலாவது அவர் சரீரபரமான தாகம். அடுத்தது ஆவிக்குரிய தாகத்தில் முதல்ல வசனங்கள் நிறைவேறத்தக்கதாக அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சுருக்கமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அடுத்தது இரண்டாவது, பிதாவோடு கூட அவர் மறுபடியுமாய் இணையும்படியாக, சேர்த்துக் கொள்ளும்படியாக அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற இரண்டாவது தாகத்தை குறித்து நாம் வாசிக்க முடியும். எடுத்துக்கொள்ளுங்க 63ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்க. 63:1. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. ஹalleluya. நான் தாகமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். இந்த வசனங்கள் எல்லாம் மறைமுகமாக இயேசுவுடைய தாகமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தைக்குள்ளாக இணைக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து சில மணி நேரங்களில் பிதாவோடு இருக்கக்கூடிய அந்த உறவு துண்டிக்கப்பட்டது நிமித்தம் இயேசு தன்னுடைய ஆத்துமா தேவனை பார்த்து வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லி அவர்
விடுவார் என்று சொன்னார். இன்னைக்கு நம்ம எத்தனை முறை தேவனுடைய உறவில பிழை உள்ளவர்களாக இருந்திருக்கிறோம். எத்தனை முறை நம்முடைய செயல்பாடுகளின் நிமித்தம் தேவனுக்கும் நம்மளுக்கும் உறவு துண்டிக்கப்பட்டிருக்கிறதாக இருக்கிறது. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சபைக்கு வரும்பொழுது மட்டும்தான் அது உறவு இணைக்கப்படுகிறது. அதுவும் சில பேர் இங்க வந்து ஜெபம் பண்றது கிடையாது, இங்க வந்து பைபிளை பொறுத்து வாசிக்கிறது கிடையாது, இங்க வந்து வசனத்தை ஒழுங்கா கேட்கறது கிடையாது. நான் சொல்றேன், இங்க இருக்கிறவங்க சொல்ல பொதுவா சொல்றேன். சபைக்குள்ள வந்தோம் ஆண்டவரை விடுதலையோட கண்ண மூடி கரங்களை உயர்த்தி ஆராதிப்பது கிடையாது. தேவனோடு இருக்கிற உறவு உண்மை இல்லாத பொய்யான ஒரு உறவாய், மாய்மானமான ஒரு உறவாய் எத்தனை முறை நாம் இருந்திருப்போம். ஹல்லேலூயா. சபையை விட்டு வெளியாகும் உடனே சபைக்கும் நம்மளுக்கு சம்பந்தம் கிடையாது. உலகத்தோடு ஒன்று சேர்ந்து உலகம் போகிற வழியில என்னென்ன செய்ய முடியும், என்னென்ன காரியத்தில் இருப்போம், எல்லாவற்றையும் செய்து முடித்து கடைசியாய் மறுபடியுமாய் சபைக்குள்ள வரும்பொழுது ஆண்டவரே சொல்லி மறுபடியுமாய் இணைக்கப்படுகிற உறவில எத்தனை நம்ம இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு சில மணி நேரங்களில், அதுவும் அவர் செய்த பாவத்தை நிமித்தம் அல்ல, மனுக்குலம் செய்த பாவத்தை நிமித்தம் அவருக்கும் பிதாவுக்கும் ஏற்பட்ட அந்த துண்டிப்பை குறித்து அவர் தாகமுள்ளவராய் இருந்தார் என்று 5வது வார்த்தையில் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? தாகமாய் இருந்தார், பிதாவின் மேல பசித்தாகம் உள்ளவராய், வாஞ்சை உள்ளவராய் இருந்தார். அவர் கடைசியில சிலுவையில மரித்து பூமியிலிருந்து உயிர் தெழுகிற வரைக்கும் அவர் நம்மளுக்கு ஒரு முன்மாதிரியாய் இருந்து போயிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் வந்து சொன்னேன், சில பேர் சில கட்டங்களில இவ்விதமாய் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், இயேசு சிலுவையில உண்மையாய் அவர் 100% மனுஷனாய் இல்லை, அவர் தெய்வம் குமாரனாய் இருந்தபடியால் அவர் தெய்வ தன்மையில எல்லாவற்றையும் அவர் சகித்து ஒரு டிராமா போல அந்த பாடுகளை அவர் சகித்து வர்றதெல்லாம் ஒரு டிராமா போல, ஒரு ஆக்டிங் போல மனுஷர்களுக்கு தன்னை காட்டும்படியாக எல்லாம் செய்து அவர் இறந்து போனார். அவர் உண்மையாவே தேவன், அவர் உண்மையான தேவன் தான். ஆனா சிலுவையில அவர் மாம்சத்துல தாகமாக இருந்தது 100% உண்மை. அதுதான் யோவான் இங்க எழுதுகிறார். அதுக்கு முன்னாடி வருகிற வசனங்களை பார்த்தால் தெளிவாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். இயேசு தவித்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அவர் மெய்யாகவே தாங்க முடியாத அளவில், தாங்கக்கூடிய அளவில், தாங்க முடியாத அளவுக்கு அந்த பாடல அவர் பாடுபட்டார் என்று நாம் வாசிக்க முடியும். ஹல்லேலூயா. எதற்காக? இன்றைக்கு பிரிந்திருக்கிற நமக்கும் பிதாவுக்கும் இருக்கக்கூடிய உறவை, இந்த ஐக்கியத்தை மறுபடியும் ஒன்றாக இணைக்கும்படியாக அவர் அன்னைக்கு சிலுவையில அவர் மரிக்காமல் இருந்திருந்தார், இன்றைக்கு நாம ஒருத்தர் கூட இந்த இடத்துல நின்றிருக்க முடியாது. நம்ம எல்லாரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு நேராக திருப்பப்பட்டிருப்போம். என்னைக்கு அவருடைய வாழ்க்கையில ஜட்ஜ்மெண்ட் வந்து இருக்கிறோம், நம்ம எல்லாரும் அழிஞ்சு போகும்படியாக என்னைக்கும் ஜட்ஜ்மெண்ட் வந்து இருக்கும். ஆனா ஆண்டவர் நம்மளுக்காக பரிதவித்து சிலுவையில எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு பிதாவோடு துண்டிக்கப்பட்டிருக்கிற அந்த துண்டிப்பை நினைத்து அவர் சொல்லுகிறார், என் ஆத்துமா உண்மையில் தாகமாய் இருக்கிறது என்று சொல்லி நான் தாகமாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக மறுபடியும் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 29:19-29 வாசிக்கிறோம். அதன் பின்பு காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடல் காளானை காடிலே தொட்டு ஈசோப்பு தண்டையில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் மாமிசத்திலையும் அவர் தாக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. அவர் குடித்த அந்த தண்ணீரை, அந்த வானத்தை அவர் குடித்த பிறகு அவர் தலையை சாய்த்து அவருடைய ஜீவனை விட்டார் என்று சொல்லியிருக்க நாம் வாசிக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்ததாக அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொன்ன அந்த 3வது காரியத்தை, இது இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததுடைய கடைசி முடிவு இதுதான். இது ரொம்ப முக்கியமான ஒரு வேத பகுதி. நன்றாய் இதை நாம் வாசித்தால் நாம் இதுக்குள்ள இருக்கிற மறைபொருளை நாம் புரிந்து கொள்வோம். மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க.
கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின சில காரியத்தை இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் உங்களோட கூட பேசுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம், இதுல 31வது வசனத்திலிருந்து 46வது வசனம் வரை போடப்பட்டிருக்கிறது. எதை சித்தரிக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மறுபடியும் ராஜாவாய் அவர் வரும் பொழுது அவர் என்ன செய்வார் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. யார் இந்த பகுதியை நம்ம இப்ப வாசிக்க போறோம்னு சொன்னா, அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தைக்குள்ள ஒரு அர்த்தத்தை இந்த பகுதியில நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. என்னோட கூட எடுத்து வாசிங்க. 31வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். இப்ப இயேசு எப்படி வரார் அந்த பூமிக்கு? அவர் ராஜாவாக வரப்போகிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். இப்பொழுது இந்த இடத்துல தம்முடைய மகிமையோடு தேவதூதர்களோடு அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படியாக ராஜாவாக அவர் வரப்போகிறார். 32. அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த இடத்துல ரெண்டு விதமான ஆடுகளை வந்து ஆண்டவர் பிரிக்கிறாரு. ஒருத்தவங்க ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்ன எல்லாவற்றையும் கை கொண்டு அவருக்கு உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்த ஒரு கூட்டத்தினர். மற்றொன்று அவர் சொல்றதை கேட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவரை புறக்கணித்து அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாம ஒற்று போகாம ஏனோ தானோன்னு சொல்லி இஷ்டம் போல மனப்போக்கில் வாழ்ந்த இன்னொரு குழு இப்பொழுது ஆண்டவர் தம்முடைய வலது பக்கத்தில் இருக்கிற ஆண்டவருடைய சித்தத்தை செய்த அந்த குழுவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் பிதாவின் சித்தத்தை செய்த உங்கள் எல்லோரையும் நான் என்ன பண்ண போகிறேன்? என் பிதாவோடு கூட ராஜ்யத்தை சேர்த்துக் கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா. இப்ப 35வது வசனத்தை வாசிங்க. பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். ஹல்லேலூயா. இந்த வசனத்திலே ஒரு வார்த்தை வருகிறது, நன்றாய் உற்று கவனியுங்கள். பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த வசனத்துல? நீங்க இன்னைக்கு என்னோட என் ராஜ்யத்துல நீங்க சேர்த்துக் கொள்ளப்படுவதற்கு என்னத்தை வச்சு நான் முடிவு பண்ணனா, பசியா இருக்கும் போது எனக்கு ஆகாரத்தை கொடுத்தீங்க. நான் தாகமாய் இருக்கும் பொழுது எனக்கு தண்ணீரை கொடுத்து என் தாகத்தை தீர்த்தீர்கள். ஹல்லேலூயா. அப்ப இயேசு தாகமாய் இருக்கிறார், ஏதோ ஒரு காரியத்திற்காக. ஹல்லேலூயா. அப்ப இயேசு இதுல மற்ற வார்த்தையை வந்து நம்ம பார்க்கல. அவர் தாகமாய் இருந்தார், என் தாகத்தை தீர்த்தீர்கள் என்று சொல்லி ஒரு கூட்ட ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றார். எத்தனை பேருக்கு வழங்குது? ஆண்டவர் சொல்ற, நான் தாகமாய் இருந்தேன், என்னுடைய தாகத்தை தீர்த்தபடியாய் இன்றைக்கு என்னோடு கூட ராஜ்யத்தில் பிரவேசிக்க போகிறீர்கள். சிலுவை மரணத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தை நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நான் தாகமாக இருந்தேன். இப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இயேசு சிலுவையில் சொல்லுகிற இன்னொரு தாகம் அது ஆத்தும தாகத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது ஆத்துமாவை குறிக்கிறது. முதலாவது ஆண்டவர் சொன்ன தாகம் ஆவிக்குரிய தாகம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வசனை நிறைவேற்றபடியாக. இரண்டாவது அவர் சொன்ன தாகம் பிதாவுக்கும் அவருக்கும் நடுவில் ஏற்பட்ட ஒரு விளைவின் மத்தியில தேவனை நோக்கி அவர் தாகமாய் வாஞ்சையோடு கதறுகிறார் என்று சொல்லுகிற இரண்டாவது அர்த்தம் உள்ளதாய் மாறும். மூன்றாவது அவர் சொல்லுகிற
இது என்னத்தை குறிக்கிறது என்றால் இன்றைக்கு நம்மளை பார்த்து அவர் சொல்லுகிற ஆத்தும தாகத்தை குறிக்கிறது. ஹalleluya. இன்றைக்கு தேவன் நம்ம மேல தாகம் உள்ளவராக இருக்கிறார். ஹalleluya. இன்றைக்கு நாம் தேவன் மேல தாகம் உள்ளவர்களாக இருக்கிறோம். எதனால இருக்கு நம்மளுடைய தாகம்? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். எதனால இருக்கு நம்மளுடைய தாகம்? உலக படிப்பு மேல இருக்குதா? உலக பொருட்கள் மேல இருக்குதா? சொந்த பந்தத்தின் மேல இருக்குதா? அல்லது சொத்துக்கள் மேல இருக்குதா? அல்லது நம்முடைய வேலைகள் மேல இருக்குதா? எதனால இருக்கு நம்முடைய தாகம்? ஹalleluya. ஆனா தேவன் நம்ம மேல தாகமாக இருக்கிறார். இந்த வசனத்துல 35 சொல்றேன், நான் தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். ஹalleluya. அப்பொழுது படிங்க, அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரமில்லாது இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். ஆமென். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலிலே இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். ஆண்டவர் இவ்விதமான நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இருந்தேன், நீங்க எல்லாம் எனக்கு செஞ்சதுனால நீங்க என்னோட கூட இருக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் அவர்கள் எல்லோரையும் பரலோகத்தில் செஞ்சு கொடுத்து நம்ம பார்க்க முடியும். ஹalleluya. இப்ப அவர் யாரை குறித்து சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 37 வாசிங்க. அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதி உத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்ப நாங்க இதெல்லாம் உங்களுக்கு நாங்க செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த காரியத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது படிங்க 38. எப்பொழுது உம்மை சேர்த்துக் கொண்டோம்? எப்போது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? அப்பொழுது எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவர்களாகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதி உத்தரமாக, யாரு? இயேசு ராஜா அதற்கு பிரதி உத்தரமாக சொல்கிறார், மிகவும் சிறியவராய் இருக்கிற என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஹalleluya. மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களுக்கு, இந்த பூமியில நான் யாருன்னு தெரியாம, ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாம, சிறியவராக பரலோக ராஜ்யத்தை குறித்து அறிந்து கொள்ளாமல் இருக்கிற எவர்களுக்கு இவைகளை எல்லாம் நீங்கள் செய்து தேவனுடைய பாதையில, ரட்சிப்பின் பாதையில இவர்களை சுவிசேஷம் சொல்லி சபைக்கு கொண்டு வந்து இவர்களை வழிநடத்தீர்களோ அதை எனக்காக நீ செய்தீர்கள். ஹalleluya. எனக்காக நீ செய்தீர்கள். ஹalleluya. ஆண்டவர் இங்க ஒரு குழு ஜனத்தை பார்த்து சொல்றாரு, நீங்க என் தாகத்தை தீர்ப்பீங்க. நான் குறிப்பா அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை மட்டும் நான் எடுத்துக்கொள்றேன். ஏன்னா மற்றதெல்லாம் சொன்னா பண்ணுறது வேற இடத்துல வைக்க விடும். என் தாகத்தை நீங்க தீர்த்தீர்கள். நான் தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். எப்போ? இந்த பூமியில சிறியவனாக இருக்கிற எவனுக்கு நீங்க அவர்கள் தாகத்தை தீர்க்கும்படியாக ஜீவன் தண்ணீரை கொடுக்கும்படியாக நான் வந்தேன். அவர்தான் ஜீவன் தண்ணீர். ஹalleluya. சமாரியா ஸ்திரீயிடத்தில் அவர் சொல்லுகிறார், பல வசனங்கள் உண்டு. அவர் சொல்லுகிறார், நானே ஜீவன் தண்ணீராக இருக்கிறேன், ஒருவன் என்னிடத்தில் வருகிறவன் தாகமடையான் என்று அவர் சொல்லுகிறார். சமாரியா ஸ்திரீயை பார்த்து சொல்கிறார், நான் கொடுக்கிற தண்ணீர் உனக்கு தாகமே எடுக்காத ஜீவன் தண்ணீர் என்று கொடுப்பேன். அதுதான் பரலோக ராஜ்யத்தின் ரகசியம். ஹalleluya. அப்ப ஜீவன் தண்ணீர் உள்ள தேவன் சிலுவையில் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நான் தாகமாக இருக்கிறேன். அப்ப அவருடைய தாகம் எங்கே தீர்கிறது? இந்த பூமியில் இருக்கிற ஒரு கூட்ட மக்களுக்கு தேவனை கூட்டதான சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக இன்னைக்கு ஒவ்வொரு சிலுவை மரணத்தை நினைவு கூறுகிற ஒவ்வொரு குட் ஃப்ரைடே வரும் பொழுதும் நம்முடைய மைண்ட்ல என்ன தோணுது? ஆண்டவர் எனக்காக மரிச்சார், நான் இன்னும் இவ்வளவு காரியங்களை விடணும், நான் இவ்வளவு காரியத்தை மாத்தணும், இதை நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனா இந்த நாளில் எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லி நான் சபைக்கு கொண்டு வர போகிறேன், எத்தனை பேரை நான் ஆதாயம் படுத்த போகிறேன். ஆண்டு சொல்றாரு, நான் தாகமா இருந்தேன். எங்க எப்ப ஆண்டு தாகமா இருந்தாரு? சிலுவை வாய்ப்பு அவரை சொல்றாரு, நான் தாகமா இருக்கிறேன். இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு நபரையும் எல்லையும் கர்த்தர் பார்த்து சொல்கிறார், நான் தாகமா இருக்கிறேன். அப்ப பிதாவோடு கூட இயேசு இந்த பூமிக்கு ராஜாவாய் வரும்பொழுது பிதாவோடு கூட ஒரு கூட்ட ஜனத்தை அவரோட சித்தத்தை செய்தவர்கள், பிதாவின் சித்த
தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு. அதற்கான அர்த்தத்தையும் அவர் சொல்லிட்டாரு. பூமியில சிறுமைப்பட்டிருக்கிற எவனுக்கு, தேவனை அறியாத எவனுக்கு, ரட்சிப்பு தெரியாத எவனுக்கு, இன்னும் பரலோக ராஜ்யத்தை குறித்ததான ரகசியம் புரியாத எவனுக்கு இயேசு என்றால் ஒரு தெய்வம் என்று தெரியும். சிலுவையில இருந்த அவர் பாவத்தை மன்னிப்பார், அவர் கிருபையுள்ளவர். இது மட்டும்தான் ஜனங்களுக்கு தெரியும். ஆனா பரலோகத்தின் ரகசியங்கள் நம்மளுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹalleluya. வெளிப்படுத்தப்பட்ட இந்த பரலோக ரகசியத்தை எத்தனை பேரிடத்துல நாம் வாஞ்சையோடு சொல்லி தேவனுடைய காலத்தை தீர்த்திருக்கிறோம். ஹalleluya. வேதம் சொல்கிறது, சிறுமைப்பட்டவன் எவனோ எவருக்கு செய்தீரோ அது எனக்கே செய்ததாயிற்று. ஹalleluya. ஹalleluya. வேதம் சொல்கிறது, சுவிசேஷம் என்பது இன்றைக்கு நம் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. பாஸ்டர் மேல் விழுந்த கடமை அல்ல, சபை மூப்பர்கள் மேல் விழுந்த கடமை அல்ல, சபை லீடர் மேல் விழுந்த கடமை அல்ல. யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபையிலே கொண்டு வரப்பட்டீர்களோ எல்லார் மேல விழுந்த கடமையாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. சுவிசேஷம் சொல்லாதவனுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அவரை குறித்து நான் சொல்ல அச்சப்படேன். ஹalleluya. சமயம் வாய்க்குதோ வாய்க்கல, சமயத்துக்காக நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம தான் சமயத்தை உருவாக்க வேண்டும். ஹalleluya. ஆவியில ஒருமனப்பட்டவர்களாக தேவனுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய அந்த வாக்கியத்தை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். சுவை மரத்துல கர்த்தர் சொல்லுகிற அந்த 5வது வார்த்தை மறுபடியுமாய் கடைசியாக நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். வாசிங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதன் பின்பு எல்லாம் முடிந்ததென்று இயேசு அறிந்து, எல்லாவற்றையும் செய்து முடித்தோம் என்று அறிந்து, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். அவர் தாகமாய் இருக்கிறார். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவர்களே, உண்மையிலே கர்த்தர் தாகம் உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு உண்டு. அவருடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய அந்த சலாக்கியம் தேவன் கையில் கொடுத்திருக்கிறார். அதை குறித்து அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறோமா? ஒருவேளை நம்ம படிக்கும் பொழுது உண்மையாவே ஆண்டவர் சிலுவையில அந்த இடத்துல மறிக்கிற கட்டத்துல இருந்திருந்தா அவன் தாகமா இருக்குன்னு சொன்னோம், ஏன் ஓடிக்கு தண்ணி கொடுத்துருப்பேன் ஒரு வேலை போனான். அன்னைக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கல, ஆனா இன்னைக்கு ஆண்டவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. அவர் சொல்றாரு, என் பிதாவிடத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுகிறவன் யார் தெரியுமா? என் தாகத்தை தீர்த்தவர்கள். அவருடைய தாகத்தை தீர்க்கும்படியாக இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகினால இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த 5வது வார்த்தையை இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசியிருப்பார். அவர் தாகமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் அவர் தாகம் உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்குமாக ஒப்புக் கொடுப்போம். அவருடைய தாகத்தை தீர்க்கும்படியாக, அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக அமைதியாய் சும்மா இருக்க வேண்டும். ஒருவரையும் சும்மா இருக்கும்படியாக அவர் அழைக்கல. அவருடைய தாகத்தை தீர்க்கும்படியாக ஒரு பெரிய சிலாக்கியத்தை ஆண்டவர் கையில் கொடுத்திருக்கிறார். ஆகையால் ஒன்றிணைந்து சபையால் ஒன்றிணைந்து வருகிற வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே ஒரு சர்வீஸ் நம்முடைய ஆராதனை நடைபெற போகிறது. இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு கூட வார்த்தை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். குட் ஃப்ரைடே எவ்வளவு பேர் நம்ம ஆதாயம் பண்ண சபைக்குள்ள கொண்டு வரப்போகிறோம். கர்த்தருடைய மரணத்தை நிறைவு கூறும்படியாக, அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவிக்கும்படியாக. ஆகையால் ஒரு கொண்டாட்டம், ஒரு செலிப்ரேஷன் மட்டும் நம்ம பார்க்காம தேவன் நம்மளுக்காக வருவது ஒரு பெரிய சந்தோஷம். அவர் மரிக்காவிட்டால் இன்னைக்கு நாம் யாரும் உயிரோடு இருக்க முடியாது. பாவத்துடைய மன்னிப்பு கிடையாது. அந்த மன்னிப்பை தேவனுக்கு கொடுத்திருக்கிற பெரிய கொண்டாட்டம் அது நம்ம மட்டும் கொண்டாடுறத பத்தாதுங்க. இன்னும் அநேக ஆண்டவருக்கு தெரியாதவங்க கொண்டாடணும். அநேக ஆண்டவரை தெரியாதவங்க இயேசுவை தெரிஞ்சுக்கணும், அவருடைய அன்பை புரிஞ்சுக்கணும். அவர் சொல்கிறார், தாகமாக இருக்கிறேன். இந்த வெள்ளிக்கிழமை நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒன்றிணைந்து நாம் வேலை செய்வோம்.
சபைக்கு ஜனங்களை கொண்டு வருவோம். அவர்களுக்காக ஜெபிப்போம். ஒரு வாரம் முழுவதுமாய் நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த சபையில பெரிய ஒரு அறுவடையை தருவார். ஹalleluya. சபையில தருவதை காட்டிலும் முதலாவது பரலோக ராஜ்யத்தில் பெரிய ஒரு அறுவடையை கொண்டு சேர்ப்போமா? அவருடைய தாகத்தை தீர்க்கும்படியாக. ஹalleluya. இப்பொழுது யாரெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு அவருடைய தாகத்தை தீர்க்கும்படியாக உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களோ எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து ஜெபிங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் எழுந்து ஜெபிங்க. எல்லாரும் எழுந்து ஜெபிங்க. ஹalleluya. 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 ரவஷாலா ரபதியாதி. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் துதிப்போம். எல்லாரும் துதிப்போம். 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 ஹalleluya. சோதனை ஆண்டவரே. ஹalleluya. ஒரு பாடலை பாடி நாம் அவரை ஆராதனை செய்த பிறகு உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹalleluya. ஹalleluya. ஜெபிப்போமாக. 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 ஹalleluya. ஹalleluya. தேவன் நமக்காய் செய்த இந்த காரியத்துக்காக, தேவன் செய்த நன்மைக்காக, அவருக்காக நாம் கொஞ்ச நேரம் கண்களை மூடி அவரை ஸ்தோத்திரம் செய்வோம். அவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஐயா, நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே அப்பா, ஒப்பு கொடுப்போமா? அவர் சொல்கிறார், அவரை பார்த்து நான் தாகமாய் இருக்கிறேன். என் தாகத்தை தீர்க்கிறவர்கள் என்னோடு கூட பரலோக ராஜ்யத்திலே சேர்க்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. தேவன் அவரை பார்த்து சொல்கிறார். ஹalleluya. ஒப்பு கொடுப்போமா? அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த ஒரு சாட்சியத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். நீ நல்லவர், நீ நல்லவர், நல்லவர். கொஞ்ச நேரம் நாமே திறந்து அப்படியாக அவரோடு கூட அப்பா நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லுங்க. அப்படியாக உங்களுக்கு நாளத்தில் அறிக்கை செய்யுங்க. நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லுங்க. அப்பா எங்களுக்கு இந்த வாழ்க்கை கொடுத்ததாய் நன்றி என்று சொல்லுங்க. ஓ நன்றி ஐயா.
செய்த நன்மைகளுக்கு நாம் கொடுக்கிற இந்த கரவொலியா இருக்கட்டும், பாடதா இருக்கட்டும், போதாதுங்க. ஏன்னா அவ்வளவு நன்மை செய்த தேவன். அல்லேலூயா. நமக்காய் ஜீவனை கொடுத்த தேவன். அவர் சொல்கிறார் நம்மை பார்த்து, நான் தாகமாயிருக்கிறேன், நான் தாகமாயிருக்கிறேன். ஒவ்வொரு நபரை பார்த்து, தனிப்பட்ட ஒவ்வொரு நபரை பார்த்து தேவன் சொல்லுகிறார், என்னோடு சேர்த்து நான் தாகமாயிருக்கிறேன். யாரெல்லாம் என் தாகத்தை தீர்த்தீர்களோ அவர் என்னோடு கூட பரலோக
அவர்களை சேர்க்கப்படுவீர்கள். ஹalleluya. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? பிதாவோடு சேர்ந்து பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கப்படுவதற்கு. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த வசனத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. மறுபடியும் எங்களுக்கு ரிமைண்ட் பண்ணதுக்காய் நன்றி அப்பா. நீர் மறுபடியும் நாங்கள் சேர்த்து போயிருக்க போது நாங்கள் பின்மாற்றத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரேப்பா மறந்து போயிருக்கிறோம் ஆண்டவரே. நீர் மறுபடியும் எங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுகிறீர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா உங்களுடைய தாகத்தை தீர்க்கத்தக்கதாய் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் எங்கள் மேல் வைச்சு ஆண்டவரே அப்பா இந்த நம்பிக்கைக்கு ஆண்டவரே ஆச்சரியவான்களாய் நடந்து கொள்ளும் சொல்லுவோமா? அப்படியா சொல்லுவோமா? கொஞ்ச நேரம் அப்படியா அவங்களோட பேசுவோமா? அப்பா செய்கிறோம் என்று சொல்லுங்க. உங்க உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க. நாங்கள் செய்கிறோம் ஆண்டவரே ராஜா. அப்பா உமக்காக நாங்கள் செய்யத்தக்கதா எங்களுக்கு நீர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீர்கள் ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி ஐயா. நன்றி கர்த்தாவே. உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். நல்லவர் மாறாதவர் ஆண்டவரே ராஜா. இதனாலே எங்களுக்கு தந்ததுக்காய் நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. ஆமென். நாம் யாரும் அமருவோம். தேவனுக்கு ஒரு வருத்தமான தொலைவு மறுபடியும் ஹalleluya. எத்தனை பேர் நீங்க வேத வசனம் ரொம்ப பிரோஜனமா இருந்துச்சு? ஆமென். ஹalleluya. சவுண்டே வர மாட்டேது. ஹalleluya. நல்லா சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் பாருங்க இவ்வளோ பெரிய ஆண்டவர் அவர் நம்ம பார்த்து சொல்றாரு அவர் நம்ம தாகமா இருக்கிறார். ஹalleluya. இந்த தாகம் என்பது வெளியே நிறைய ஆத்துமா தேவனை அறியாத சிறியவர்களாய் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அவங்களை போய் நம்ம சந்திக்கணும். ஹalleluya. இது நம்மே பிடித்த கடமை. ஹalleluya. ஆமென். நம்ம இப்போ அனௌன்ஸ்மென்ட் போவோம். ஓகே நம்மளுக்கு ஓகே அது போடுங்க. ஓகே நம்மளுக்கு எவ்ரி மண்டே டு சண்டே இங்கே சபை இவ்வளோ பெரிய ஒரு கட்டிடம் இவ்வளோ பெரிய ஆலயம் கட்ட நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. தேவனுக்கு ஒரு வாழ்த்தமான கவலை கொடுக்குமா? ஏன்னா நிறைய பேரு வெளியே நம்மளுடைய சபை நமக்கு 6 சபை இருக்கு. வெளியே இருந்து பார்த்தவங்க சொல்றாங்க கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். ஹalleluya. சொல்ல ஆச்சரியப்படுறாங்க. எப்படி கட்டுனீங்க? எப்படி செஞ்சீங்க? ஆமென். ஹalleluya. அது நம்ம செய்யலங்க. அது கர்த்தருடைய செயல். ஹalleluya. ஆமென். அதனால மண்டே டு சண்டே நம்மளுக்கு இங்க பிரேயர் இருக்கு. ஓகே டைமிங் உங்க சொந்த டைம் தான். நீங்க குடும்பங்களாய் நீங்க தனிப்பட்ட முறையில இங்க ஜெபிக்கிற அந்த சபைக்காக இங்க இருக்கிற ஆத்துமாக்களுக்காக இங்க நடத்துகிற போதகருக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஹalleluya. ஜெபம் என்பது அதுதான் அஸ்திவாரம். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த அஸ்திவாரம் உறுதிப்பட அந்த கட்டிடம் ஸ்ட்ராங்கா நிற்கும். கர்த்தர் நம்ம கிட்ட அதான் கேட்கிறார். ஹalleluya. அதனால உங்க எல்லாரையும் நாங்க உற்சாகப்படுத்துகிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வருகிற வெள்ளிக்கிழமை ஓகே சிங்கப்பூர் வேலை செய்யறவங்க எல்லாத்துக்கும் லீவு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு லீவு. சோ அதனால வெள்ளிக்கிழமை 7:30 நம்மளுக்கு இங்க குட் ஃப்ரைடே ஆராதனை உண்டு. அதனால ஏர்லியா வந்துருங்க. நம்ம பிரேயரோட நம்ம ஜெபத்திலே கழித்திருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம 7:30 மணிக்கு நம்ம ஆராதனை நம்ம கடந்து போவோம். சோ அதோட மோர் டீடைல்ஸ் போதகர் குரூப்ல நம்மளுக்கு போடுவாரு. ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு ரிசரக்ஷன் சண்டே ஓகேங்களா? உயிர்த்தெழுதலின் ஆராதனை வருகிற ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு ஏர்லியா வந்துருங்க. முடிந்த வரையிலும் வெள்ளிக்கிழமையா இருக்கட்டும் ஞாயிற்றுக்கிழமையா இருக்கட்டும் வரும் பொழுது எப்படி வரக்கூடாது? கோசக்கையா வரக்கூடாது. ஜாமான் சொல்ல ஆண்டவர் சொன்னாரு தாகத்தை தீர்க்கிறீங்கன்னு கேட்டார்ல ஒரு ஆத்மாவை கையோடு கூட்டிட்டு வந்துருங்க. ஹalleluya. புதிய ஆத்மாவை கையோடு கூட்டிட்டு வந்துருங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக தான் மரித்தார். ஹalleluya. அது அவங்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து நமக்காக தான் உயிர்த்தெழுந்தார். ஹalleluya. அதனால கையோட கூட்டிட்டு வந்துருங்க. நம்மளுக்கு 9 மணி ஆராதனை. ஓகே அடுத்து சர்ச் கிளீனிங் பிரதர் ஷேரன் அண்ட் ஃபேமிலி. அவ்வளவுதான் நம்மளுடைய அறிவிப்பு. தேங்க்யூ.